Hi guys, வணக்கம். நான் கணேஷ் காந்தி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:46 PM டேட் வந்து 19th ஆகஸ்ட். பார்க்க போகிறது வந்து 20 ஆகஸ்ட் மார்க்கெட் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டியை பார்த்துருவோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு ஹை ஜம்ப் ஒன்று கொடுத்துருந்தாங்க மண்டே. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே மார்க்கெட்டை சஸ்டெயின் அடுத்த பிரேக் அவுட் ஒன்று இருக்குது. 25,000 பிரேக் அவுட் பண்ணி போகணும். ஆல்மோஸ்ட் 25,060 அப்படிங்கிற பிரேக் அவுட் ஆனாங்கன்னா நம்ம அடுத்த கால் ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம். கீழே இறங்குறாங்க அப்படின்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த 24,500 வரையும் வந்துட்டு மறுபடியும் ட்ராவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 24,500ங்கிறது கீழே வரணும் அப்படின்னா நம்ம வந்து மார்க்கெட்டில் நெகட்டிவ் நியூஸஸ் அதிகமாக தேவைப்படும். இப்போதைக்கு அது வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா சப்போர்ட் லெவலில் இந்த பொசிஷன்ஸ் வச்சுக்கிறேன். அதாவது 24,900லேருந்து 24,850 வரையும் சப்போர்ட் லெவல் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்பாட் ஹிட் ஆன பிறகு ஒரு கால் ஆப்ஷனை வாங்குற மாதிரி ஒரு ஸ்டார்ட்அப்புக்காக நான் வெயிட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ நான் மொத்தம் 2 கால் ஆப்ஷன் பிளான் பண்ணுறேன். ஒன்று வந்து 25,050 பிரேக் அவுட் ஆன பிறகு கால் ஆப்ஷன்ஸ் எடுக்கிறது. இன்னொன்று வந்து 24,900 ரேஞ்ச் ஹிட் ஆன பிறகு கால் ஆப்ஷன்ஸ் எடுக்கிறது. ஓகேவா? ஸோ செல் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் எனக்கு அதிகமாக வந்ததுன்னா மட்டும் 24,850 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 24,500 டார்கெட்டாக வச்சு புட் ஆப்ஷன்ஸ் எடுப்பேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வாலடைல் கொடுக்குறாங்க. மார்க்கெட்டில் பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் மூவ் ஆகிற அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ் அந்த அளவுக்கு மூவ்மெண்ட்ஸ் ஆகலை. இருந்தாலும் நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலி இப்போ நம்ம என்ட்ரு ஆகணும்னா கூட என்ட்ரு ஆகலாம். டெலிகிராமில் நம்ம ஒரு லெவல் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த லெவல்ஸ் படி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் இப்போது லாஸ் ரேஞ்சு தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து ஹோல்ட் பண்ணலாம். 55,600ங்கிறது ஸ்டாப் லாஸாக வச்சுருக்கணும். டார்கெட் வந்து நமக்கு ஓப்பன் 56,000 அண்ட் 56,500 அந்த ரேஞ்சுக்கு போகும். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் 56,375 ஹிட் ஆக வேண்டியது இருக்குது. இன்னும் அது ஹிட் ஆகலை. வெயிட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 55,600. சப்போஸ் இந்த 55,600 பிரேக் அவுட் ஆச்சுன்னா எங்கேயும் அதே மாதிரி நிஃப்டியும் பிரேக் அவுட் ஆகிருக்கும் 24,850. ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக செல் சைடுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேவா? தென் அடுத்தது வந்து க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நான் ஆக்சுவலாக ஒரு லெவல் எடுத்தேன். ட்ரேடும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். அது நான் எடுக்கிறதுக்குள்ளே சொதப்பிடுச்சு. ஸோ க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 5,300 புட் ஆப்ஷனு 132 ரேஞ்சில் நான் என்ட்ரா குரூப்பில் ட்ரேட் பண்ணுறதுக்கு போஸ்ட் பண்ணோன்னு நினச்சி மிஸ் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 155 அப்படிங்கிற ரேஞ்சு ஹிட் பண்ணிருவாங்க 5,300 புட் ஆப்ஷனு. ஓகேங்களா? 155 157ங்கிறது அவங்களுடைய ஃபஸ்ட் டார்கெட்டு. அதுக்கப்புறம் நம்ம அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. மறுபடியும் அவங்க கீழே அதாவது நியூ பிரேக் அவுட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5,388 பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் நம்மளால் என்ட்ராக முடியும். இப்போ நீங்கள் க்ரூட் ஆயில் இப்போ 153 ரேஞ்சுக்கு என்ட்ரு ஆகிறீங்கன்னா 157 முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பெஸ்ட்டு சேஃப் பொசிஷன் நம்ம கீழே எங்கேயாவது இறங்குதான்னு பார்ப்போம். மறுபடியும் 130 ரேஞ்சுக்கு வந்த பிறகு நம்ம பை பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். ஓகேவா? நான் அப்படி ஒரு சூழ்நிலை வர சொல்ல உங்களுக்கு டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் இல்லை. ஆனால் க்ரூட் ஆயிலோட கரெக்ஷன்ஸ் ஓடிட்டுருக்கு இல்லைங்களா? க்ரூட் ஆயில் டவுன் ட்ரெண்ட் போகிறதுனால நேச்சுரல் கேஸை புஷ் பண்ணுவோம் மேலே. கீழே புஷ் பண்ணும். செல் சைடுக்கு போகும். ஸோ அதோட செல் சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஓப்பன் கிளியரன்ஸ் இருக்குது. 249.75 பிரேக் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. 249க்கு வரும். 249 பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் 246.6 வரையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரே ஷார்ட்டில் கீழே அடிச்சுட்டு வந்து நிற்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு என்னோடய பொசிஷன் வந்து 249 பிரேக் அவுட் ஆன பிறகு 246.5 ஃபஸ்ட் டார்கெட்டாக வச்சு செல் சைடுக்கு பிளான் பண்ணிக்கிறது. கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவங்க ட்ரெண்டை மேலே புஷ் பண்ணலை. ஸோ பை அபவ் ரேஞ்சை ஹோல்ட் பண்ணி பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. நம்ம கிராஸ் லைன் பிரேக் அவுட் பண்ணி இப்போ செல் சைடு போயிட்டுருக்கு. ஸோ செல் சைடு போகிறதுனால இப்போ நமக்கு அவங்களுடைய டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டை இங்கே எடுத்துகிட்டு வருவாங்க 98,945 எடுத்துகிட்டு வருவாங்க. செகண்ட் டார்கெட்டை 98,325 எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதோட செல் சைடை முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம கால் ஆப்ஷனுக்கு யோசிக்கலாம். இப்போதைக்கு பிளான் பண்ண வேண்டாம். சில்வர் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு கிராஸ் லைன் கிடச்சிருந்தது. நம்ம அந்த
கிராஸ் லைன் நேற்று மென்ஷன் பண்ணேன், நான் ட்ரேட் பண்ணலைங்கிறதுனால நான் அதை வாட்ச் பண்ணேன். ஓகே, ஸோ அதை பிரேக் அவுட்டும் ஆகிடுச்சு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா, நேற்று இல்லை இன்றைக்கி காலையில் வந்து அது செல் சைடுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்கங்கிறதுனால நம்ம செல் சைடுக்கு இப்போது கான்சன்ட்ரேட் பண்ணணும். செல் சைடு வந்து பார்த்திங்கன்னா 112,776 பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும் நம்ம செல் சைடு போகலாம். ஸோ இப்போ கோல்டும் சில்வரும் பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜ் வரும். என்னென்னா இந்த 9900ங்கிறது இந்த பொசிஷன், அதாவது 98,377 கோல்டுக்கும் சில்வருக்கு வந்து 112,800 ஒரு ஈக்குவல் லெவல். ஸோ இப்போ இவங்க ஹிட் இங்கே ஆகிட்டு, இப்போ கோல்டு இந்த இடத்துல ஹிட் ஆகிட்டு மேலே ஏறுது அப்படின்னா இது ரொம்ப வேகமாக மேலே ஏறும், 114 கிட்ட போயிடும். ஓகேங்களா, ஏன்னா இதோட டார்கெட்டுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகம் இல்லையா, அதனால். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் செல் சைடுக்கு கோல்டையும் பை சைடுக்கு சில்வரையும் எடுத்துக்கிறது ஈஸியான ப்ராஃபிட்ஸை பார்க்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், மீதி எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.